ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையை பற்றி அதிகமாக சிந்தித்து சிந்தித்து சில நேரத்தில் அழுகிறாய். என்ன செய்ய போகிறேன்? என்னை சுற்றி அத்தனை பேர்கள் என்னை நம்பி இருக்கிறார்கள். வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நான் முன்னேறப் போகிறேன் என்று தெரியவே இல்லையே. எல்லா நிமிடமும் வாழ்க்கையில் கஷ்டத்தையே அனுபவிக்கிறேனே. யாரெல்லாம் என்னுடைய வாழ்க்கையை பார்த்து கேலி கிண்டல்கள் செய்தார்களோ அவர்களுக்கு மத்தியில் வாழ வேண்டும் என்று நினைத்தேனே. ஆனால் வாழ முடியவில்லையே இதுவரைக்கும் என்று நீ நினைக்கிறாய். நினைத்து கொண்டே இருக்கிறாய், கலங்கிக் கொண்டே இருக்கிறாய். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். மனக்குழப்பங்கள் ஆனது வேண்டாம். புரிந்ததா? நீ யாரை நம்பி எந்த ஒரு காரியத்தில் இறங்கியிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். என்னை முழுமையாக நம்பி உன்னுடைய வாழ்க்கையை என்னிடம் ஒப்படைத்திருக்கிறாய். எப்பொழுதும் நீ என்னிடம் சொல்லும் ஒரே ஒரு விஷயம், மனிதர்களை நம்பி எந்த காரியத்திலேயும் நான் இப்பொழுது எல்லாம் இறங்குவது இல்லை சாயி. நான் இப்பொழுது எல்லாம் நம்பி இறங்குவது தெய்வத்தை நம்பிதான். தெய்வங்கள் என்னை ஏமாற்றாது. தெய்வங்கள் ஆனவர்கள் எப்படி இருந்தாலும் என்னை தூக்கி நிறுத்துவார்கள் என்ற நம்பிக்கையில்தான். அந்த நம்பிக்கை இன்றும் அல்ல என்றும் என்னோடே இருக்கும் என்பார். இருக்கட்டும், என்றுமே உனக்கு அந்த நம்பிக்கை இருக்கட்டும். நான் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன். எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ கவலைகள் படுகிறாயோ, எந்த அளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ மனவேதனைகளை அடைகிறாயோ, நம்முடைய வாழ்க்கையில் இது நடக்கவில்லையே, அது நடக்கவில்லையே என்று ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை படாத பாடு படுகிறாயோ, எல்லாவற்றுக்கும் உன் வாழ்வில் ஒரு தீர்வு என்பதும் உண்டு என்பதையே மனதில் வைத்துக்கொள். வாழ்க்கையில் நிச்சயமாக தீர்வு உண்டு. எதிலும் உன்னுடைய வாழ்வில் எப்பொழுதும் சரிதான், எந்த ஒரு நிமிஷத்திலேயும் சரிதான். உனக்கு நன்மையையும் உனக்கு அத்தனை விதமான அற்புதத்தையும் என்னால் செய்ய முடியும். யாரை கண்டும் எந்த ஒரு நிலையை கண்டும் அஞ்ச வேண்டாம். ஐயோ, இவங்களுக்கு இந்த நிலைமை வந்தது. நமக்கும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டே இருந்தாய் என்று வைத்துக்கொள். எல்லாமும் உன் வாழ்க்கையில் பிரச்சனையாகிவிடும். புரிந்ததா? எதையும் நினைக்காமல் சந்தோஷமாக இரு. நான் இருக்கும் வரைக்கும் எதுவும் உன்னுடைய வாழ்க்கையில் தவறாக நடக்க விட மாட்டேன். தொடர்ந்து முயற்சி செய்பவன் என்றும் தோற்பதும் அல்ல. ஒவ்வொருவனுடைய நிலைமையும் மாறும். அது எப்படி மாறும்? அவனுடைய வயதுக்கு தகுந்தது போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களும் மாறும். அதே மாதிரி தான் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இவ்வளவு கஷ்டம். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து மாற்றங்களும் வரும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் எப்படி தெரியுமா இருக்கும்? மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்கும். நீ தேடுவது இன்று வேண்டுமானால் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனால் நாளை உன்னுடைய வாழ்வில் அற்புதமான விஷயங்கள் கிடைத்து உனக்கு நிறைய நிறைய தேடல்களும் கிடைக்கலாம். நீ தேடுவது உனக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் அல்ல. புரிந்ததா? நீ எது வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். சாய் பேசுவார், ஆனால் செய்வாரா? சாய் நமக்காக இதெல்லாம் சொல்கிறாரே, வேறு ஏதாவது தருவாரா? இல்லை இதெல்லாம் பொய்யா என்று என்ன வேண்டுமானாலும் நினைத்துக்கொள். கவலைகளும் கண்ணீர்களையும் எல்லா விஷயத்தையும் போட்டு மூட்டை கட்டி வைத்துவிட்டு அதற்கு பிறகு நிம்மதியாக உறங்குவதற்கு செல். எப்பொழுதும் எல்லா விஷயத்தையும் போட்டு யோசனைகளை மனதுக்குள் வைத்துக்கொண்டு எதற்கு அழுவது? எல்லாம் போதும். வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதும் கவலைப்பட்டது, கண்ணீரை சிந்தியது அனைத்தும் போதும். இனிமேல் எல்லாம் நன்மைதான். யாரை பார்த்தாலும் முதலில் ஒன்றே ஒன்று, நன்றாக பாருங்கள். கவலைகளோடு இருக்காமல் எல்லா நாளும் நல்லது நடக்கும் என்று நம்புங்கள். நீங்கள் நம்புவது மட்டும்தான் உங்களால் முடியும். ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும், ஒரு காரியத்தை நம்ப வேண்டும். இதுதான்
இதை தவிர என்னதான் உங்களுக்கு செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்கள் பார்க்கலாம். வேறு எதுவும் புதிதாக எதுவும் செய்ய முடியாது. நீங்கள் நன்மையோடு இருக்க வேண்டும் என்றால் தெய்வத்தை நம்ப வேண்டும், உங்களை நம்ப வேண்டும், நீங்கள் செய்யும் விஷயங்களை நம்ப வேண்டும். நான் இருக்கும் வரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் யாராலும் உன்னை எந்த ஒரு விஷயத்தையும் செய்தான் உன்னிடமிருந்து எடுக்கவோ, நான் இருக்கிறேன் என்று திருப்தியோடு இருந்தால் எல்லாமே திருப்திதான். நான் என்ன இருக்கிறேன், சாயா இருக்கிறாரா, எனக்கு அதெல்லாம் தெரியவில்லை, சாயைலாம் நான் நம்புவதே கிடையாது என்ற மாதிரியெல்லாம் பேசினால் நான் எங்கு இருக்கிறேன் என்று கடைசி வரைக்கும் தேடிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். நம்புபவர்களுக்கு மட்டுமே நான் கண்ணுக்கு தெரிவேன், நம்பாதவர்களுக்கு எப்பொழுதுமே நான் கல்தான். புரிந்ததா? வாழ்க்கையில் சீரும் சிறப்புகளும் எப்பொழுதும் இருக்கும், அதில் மாற்றம் அல்ல. அந்த சீரும் சிறப்புகளும் உன்னிடமிருந்து யாரும் தட்டி பறிக்க முடியாது. ஆனால் உன்னுடைய வாழ்வில் நீ துளைத்த அத்தனை விஷயத்தையும் நன்மைகளையும் உன்னிடமிருந்து பறித்தார்கள். இப்பொழுது வரைக்கும் அது உனக்கு கிடைக்கவில்லை அந்த சந்தோஷம். ஆனால் இனி வரும் காலத்தில் அந்த சந்தோஷங்கள் அனைத்தும் அற்புதமாக கிடைக்கப் போகிறது. புரிந்ததா? அற்புதமாகவே கிடைக்கப் போகிறது. ஏற்கனவே நிறைய நாள் நிறைய பொழுது அடுத்தவர்களுக்கு பயந்து, அடுத்தவர்கள் என்ன சொல்வார்களோ, அடுத்தவர்கள் வாழ்க்கையில் என்னென்ன நினைப்பார்களோ என்று வாழ்ந்த நீ இனிமேல் உனக்காக நீ வாழ்வதற்கு முயற்சிகளை செய். நன்மை நடக்கும். அதில் எந்த ஒரு சின்ன விதமான மாற்றமும் அல்ல. நன்மையே நடக்காது என்பது கிடையாது, நன்மை நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து ஒவ்வொரு பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு முறையும் அற்புதமாகவும் அதிசயமாகவும் உன்னை மற்றவர்கள் பார்த்து வியக்கும் வகையிலும் வாழ வைக்க நான் இருக்கிறேன். புரிந்ததா? நல்லது மட்டுமே நடக்கும். இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதும் உனக்கு பிடித்தமான விஷயங்கள் மட்டுமே நடத்தி கொடுத்து உன்னை திருப்தியாக உன்னை வாழ வைப்பது என்னுடைய கடமை. நல்லதுக்காகவே நான் உன்னை நல்லது செய்வதற்காகவே நான் உன்னிடம் வந்துள்ளேன். இதற்கு நடுவே உனக்கு என்ன பயம்? பயமே வேண்டாம், கலக்கமும் வேண்டாம். நான் இருக்கிறேன். எல்லா விஷயத்திலேயும் உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன் என்று நம்பு. நீ நம்பும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் அதிகமான மாற்றங்களும் அதிகமான திருப்பங்களும் வரும். எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு முறையும் அழகுபடுத்தி வாழ வைப்பேன் இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.